எனக்கு பேசுறதுலாம் பழக்கம் கிடையாது. அப்படியா? பேசவே கூடாது. ஏன் பேச மாட்டேன்? பேச மாட்டேன். எங்கெல்லாம் தேடுறது? எங்கெங்க தேடி தேடி பார்த்து பார்த்து கால் எல்லாம் வலிக்குது. வலிக்கண்டு ஏன்னா ஒரு ஊர் சுத்தல வலிக்குது. முன்னாடி வாதான வந்து எங்க ஆம்பளை இருக்காங்க அங்கதான் வராங்க. எங்க சௌகரியம் ரொம்ப திறமதாடி. கோடியா சக்காலத்தீங்க. அப்படி மாப்ள ஏய் பாத்து வரக்கම யானி சண்டை போடுது சக்கால மாதிரி. அதுல ஒரு புது ரெண்டு பேர் வச்சு சொல்றது. ஆமாங்க. எங்க தெரியுமா? எங்கங்க மாந்தோப்பு, புளியந்தோப்பு, புளியந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சவுக்கு தோப்பு, எண்ணந்தோப்பு, எண்ணந்தோப்பு. ஒரு தோப்பை விடல. ஏண்டி நான் புளியந்தோப்புக்கு ஏன் போனேன் தெரியுமா? ஏன் போனேன்? பழம் சாப்பிட போறேன். நீ புளியம்பழம். ஏண்டி தினம் தினம் தான் பழம் சாப்பிடுறீங்க? சாப்பிடு. அங்க போய் பார்த்தா தெரியுது. அங்க இருக்கிற புளியம்பழம் மொத்தம் சொத்தச்சு போயிருக்கு. ஏண்டி என்ன சொன்ன? புளியம்பழம் சொத்தச்சு. அப்படியா? புளியத்தேடே அப்படியே ரொம்ப தரக்காத. இங்க இருக்கிறவங்க கொத்தில போறாங்க. பணத்தை சொன்னடி. ஆமா தேடி 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 பார்த்து பெட்டிக்கார கொஞ்சம் கேள நானு. போவாத ஆமா போக மாட்டேன். சின்ன சின்ன பசங்களை பார்த்துட்டு பயமா இருக்கு. யாரு முருக்கா? சாத்தனை மாட்டோட. ஆமா பையன் பாருங்கடி. இருந்தாலும் தேடி பார்த்தேன். ஆட்டோ ஸ்டாண்டு, ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டாண்டு எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். ஏடி பைபாசி போடி. ஏண்டி எதுக்காகல தேடுறே? ஏய் அதெல்லாம் மூணு இடம். ஆமாடி. ஆமா என்ன பத்த சொல்வாங்க? யாரா? சொல்லுவாங்க ஈஸியா புடிச்சிட்டு பாடி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆடி பாடி கொண்டு ஆமா அந்தவன செல்ல வேண்டும்டி. எப்படி போகலாமா? ஆகட்டும்.
எவ்வளவு அழகான மலர்கள்லாம் நமக்காகவே பூத்து கொண்டிருக்குது இந்த ஊர்ல. யாரு என்ன நம்ம எல்லாம் எப்ப பாத்துட்டேன் சொல்ற? ஆமாடி. எனக்கு மலர் பறிக்காத, போவாத எத்தனை வாடி சொல்ல கேட்க மாட்டேன். வந்த உடனே இந்த ஊர்ல கரெக்டா 9 மணில 2 மலர் பறிச்சுட்டேன். ஆமா ஏடி ஆமா இதெல்லாம் என்ன மலரடி? இத பாரு. எது இதெல்லாம் டி சொல்லு பார்க்கலாம். என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? இதாண்டி ஜாதி மல்லி. இதெல்லாம் ஜாதி மல்லியா? ஆமா. யாரு இதெல்லாம் வீட்டுல இருக்கு பாரு, பாத்துக்கலாம். ஏய் பாத்தியா? ஆமாடி. சரி, இந்த ஜாதி மல்லி எவ்வளவு வாசனையா இருக்கு தெரியுமா? அது கிட்ட போய் குளம் போயிட்டு வா. எது கிட்ட? அது எப்ப கவுந்து போச்சு. இதெல்லாம் என்ன மலர் தெரியுங்க? சம்பிங்கி மலர். சம்பிங்கி. சம்பிங்கி மலரடி. எல்லாம் சம்பிங்கி மலரா? ஆமா. யாரு இதெல்லாம் வீட்டுல இருக்கு பாத்தியா? நீதி தான் இல்ல. ஆமா. இந்த மலர் வாசனை வராது. வாடாது. எது இந்த மலர் என்ன பண்ண போற? அடிப்படி பைத்தியக்காரி. என்ன இது மலர்த்துமே புரளுற மலர் இது எல்லாமே. அப்படியா? ஏன் கேட்டா இதெல்லாம் வாடி வந்து எப்போ அழுகி போச்சு. வாடி வந்துச்சு. ஆமா வேற எல்லாம் அழுகி போச்சு. ஆமா அதான் விடு. தோபாரி எவ்வளவு பீஸ்ல போகுது. அதே இடத்துல சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் என்ன மலர் தெரியல? என்ன மலர்? இதாண்டி ரோஜா தோட்டம். எது ரோஜா தோட்டம். அதெல்லாம் ரோஜா தோட்டமா? ஆமா. பாத்தியா? ஏய், அந்த ரோஜா கிட்ட போகாத. யாரு அந்த ரோஜா கிட்ட போனீனா அதுல இருக்கிற முள்ளு அப்படியே குத்திருந்தி. ஏய் குண்டோசமா நீ பாரு. பாத்தியா? ஏய் அதாண்டி குண்டு ரோஜா. எது அது குண்டோசா? ஆமா. அது உடனே லாகே கிடையாது. அது தோபாரி இல்ல நம்மள சொல்ல பார்க்கலாம். இதெல்லாம் என்ன மலர் தெரியல? என்ன மலர்? இதாண்டி சாமந்தி மலரே. எது சாமந்தி மலரடி. எல்லாம் சாமந்தி மலரா? ஆமா. யாரு எவ்வளவு அழகா மகன் எவ்வளவு கூட்டு கலர். ஆமாடி. பார்க்கவே மஞ்சளா மங்களகரமா இருக்குது. ஆமாடி. இப்படிப்பட்ட மலர் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே அழகா இருக்குது. அப்படியா? மலர்களை பறித்து ஆரம்பங்களை கொடுத்து சமர்ப்பணம் செல்ல வேண்டும். எப்படி எப்படி தெரியுமா?
பாடி மகிழ்ந்து விட்டோம். ஆமா. அடுத்த மலர்விழா செல்லணும். யாரு? நம்ம மட்டும் தனியா போக கூடாது. யார் வரணும்? நம்ம கூட்டமே வருவாங்க. இந்த வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரர் டி. எதுமே பண்ணாதே அப்பா இருக்கு. ஆமா. ஊருக்குள்ள எட்டி வீட்டுக்காரர் வச்சிருக்கேன். சரி. ஆமா. ஏடி அந்த காலையில இருந்து பாத்தியா? நான் பார்த்ததே கிடையாது. ஏடி சிலுக்கு. ஏடி நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க. அதுக்கு 3 நாள் நான் எதுக்குடி? யாராலும் வச்சுக்க. ஏடி வேணாம் எனக்கு. ஆமா. ஏடி நக்குமா. சொல்லுடி. ஏடி நக்குமா. ஏடி நக்குமா. என்னடி நமிதா? நீ பாத்தியா நீ அவரை? ஏய் நான் பார்த்ததே இல்ல. 6 மாசம் முன்னாடி இதெல்லாம் வச்சிருந்த. ஆமா ஆமா. இப்ப எங்க போனாரு? எனக்கு அதே வேலை தான். அதே வேலை தண்ணி உடுக்க ஏண்டி? செங்கல்பட்டு விசிட்டு வந்துருவ நீ. சரி இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டாதான் வருவார். அப்படியா? ஆமா. ஏய் நீ வந்து வெச்சுக்கறாவா? தெரியுமே. ஆமாடி. தெரியுடியே. ஏடி சரி வாயை திறக்கட்டா? ஏய் நீ எப்ப வாயை திறந்து பாக்கறல பசி எல்லாம். ஆமா ஆமா. ஏடா? இப்ப பாரு வந்தவனே வெப்பாரு பாரு. அவரே வரட்டும். என்ன பண்றாருன்னு பாக்கலாம்டி. ஏங்க ஏங்க வந்த உடனே என்ன வைக்கிறேன்னு சொல்றீங்க? மணிக்கட்ட பணியாரம் வைக்கிறமா? அப்படி விளக்கமா சொல்லு. ஆமா எங்க புறப்பட்டீங்க? பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க எங்க தெரியுமா போறோம்? நந்தவனத்துக்கு போக போறோங்க. இது வரைக்கும் மனவனத்தை பார்த்தது இல்ல. பார்த்தது கிடையாது. ஆமாமா. சரி. ஏன்னா பெண்கள் கூட வந்து நான் பார்க்கலாம் ஆசைப்படுறேன். அட அறிவு கட்ட அறிவு. உனக்கு எங்கடா புத்தி இருக்கா இல்லையா? புத்தினா நான் வரேங்க. ஆமா ஆமா. நந்தவனம் என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமான வனம். அங்க பெண்கள் மட்டும் தான் போகணும். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற குளக்கரையில நாங்க ஆடையெல்லாம் சுத்தமா கழட்டி வச்சுட்டு குளிப்பண்டா பையா. அங்க குளக்கரையில ஆடையில அவுத்து வச்சு சுத்தமா குளிப்பீங்க. ஆமா. நீங்களும் குளிக்கல நானும் குளிக்கல. பொருள் எப்படி நம்ம கொடுக்குறாரு பாரு. அங்க இருக்கிற குளக்கரையில நாங்க ஆடையெல்லாம் சுத்தமா கழட்டி வச்சுட்டு குளிப்போம். வந்தா நீ பாத்துருவேன். அந்த குளக்கரையில நீங்களும் ஆடை அவுத்து வச்சு குளிக்கலாம் நானும் ஆடை அவுத்து குளிக்கலாம். ஒட்டுங்க பார்க்காத குளிக்கலாம். ஆமா. எப்படி? நீங்க தண்ணிக்குள்ள முழுகிங்க. நான் மேல சோப்லாம் போட்டுக்கிறேன். எப்படிடா? நீங்க உள்ள நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீங்க லபாக்குன்னு ஏத்துக்குங்க. நான் குபாக்குன்னு உள்ள பூந்துக்கிறேன். டேய் நீ லபாக்குன்னு மேல வந்து பாத்துக்கிட்டா நான் பார்க்க மாட்டேன். தண்ணிக்குள்ள எப்படி பாக்க? டேய் உன் மூச்சு நல்லா ஸ்பீடா இருக்குடா. ஆமா. நீ தண்ணி உள்ள முட்டோட முறை பார்த்தேன். ஆமாடா. எங்க போகலாமா? சரி வாங்க.
பாடிக்கொண்டே போகணும். அப்படியாடி? வாய தரடி. ஒரு பள்ளமாகுதுன்னா அந்த பள்ளத்தை மோடு சுத்திட்டோம்னா என்ன ஆகாது, பள்ளம் வர முன்னாடி தாலி ஆட்டாத நம்ம பொண்டாட்டி கழுத்தை கொத்தும் கோலியமா தொங்கும். அப்படி களவாடிய பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான், இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுப்பதுதான் உங்களுடைய வழக்கம். இன்று களவாட செல்ல வேண்டும். கால தாமதமாகிவிட்டது. தகுந்ததோர் இடம் தேர்வு செய்ய வேண்டும். பாருங்கள். அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும். அதில் உள்ள செல்வத்தை களவாட வேண்டும். என்ன அது தெரியுது, பெரிய கோட்டை, விஜயபுரி நாட்டு கோட்டை. அது எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை பொன்பொருள். புறப்பட்டு வாருங்கள்.
ஐயா, என்ன அந்த விஜயபுரி கோட்டை என்ற சாதாரண கோட்டை கிடையாது. எப்பேற்பட்ட கோட்டை? இதை சுத்தி 3000 பேர் காவல் இருக்காங்க. உள்ள 2000 பேர் காவல் இருக்காங்க. நம்ம கொள்ளையடிக்க போக முடியாது. ஏய், எத்தனை வீரர்கள் இருந்தால் என்ன, இந்த பைரவனுடைய திறமை நீங்கள் அறிந்ததல்லப்பா. உங்களுடைய திறமையை நாங்க அறிஞ்சிருக்கோம். ஏய், ஆனா அங்க உள்ள பாதையில் இல்ல. ஏய், அனுதினமும் என்னோடு வரக்கூடிய நீங்கள் இன்று மறைக்க காரணம் அதிகம் பலம் அதிகம், படை பலம் அதிகம். அதனால தான் நாங்க பயப்படுறோம். முடியுமா முடியாதா? நான் புள்ள குட்டிக்காரன், ஆ, என் பொண்டாட்டி குழந்தை குட்டிக்காச்சு. ஆ. சத்தியமா நான் அவனை ஐயா, நான் வர முடியாது. என்ன நம்பி எங்க வீட்டுல 3 பேர் காத்து நடக்கிறாங்க. 3 பேரா? ஆமா. யார் யார்? பொண்டாட்டி 1, வைஃப் 2, சம்சாரம் 3. ஏய், பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 1, சம்சாரம். 3 ஒண்ணு. பொண்டாட்டி வீட்டுல இருக்கும், வைஃப் கொள்ளு மூட்டில் இருக்கும், சம்சாரம் ஏறி விளையாடு இருக்கும். பொண்டாட்டி எங்க இருக்கான்? கொலைமட்டில் இருக்கான். சம்சாரம் கொள்ளு மூட்டில் இருக்கும். அது வந்து ஏரி வேலை இருக்கும். இன்னொன்னு ஏரி வேலை. உங்கள் கதையை விடுங்கள். இந்த பைரவர் தனி ஒருவனாக செல்கின்றார். விஜயபுரி கோட்டைக்கு நுழைகின்றார். அதில் உள்ள செல்வத்தை களவாடி வந்து பிறகு உங்கள் இருவரையும் தண்டிக்கின்றேன். சபையோருக்கு வணக்கம். என்னாருடைய சிவனையை போற்றி, என்னாட்டுக்கு இறைவா போற்றி என்று மூர்த்தியின் கருணையால் கடல் 3 கரை சூழ கன்னித்தமிழ் நாட்டினிலே காவலனாய் உருவசி ஓவாப்பினியும் செருவதும் சேராது இயல்வது நாடு என்ற முப்பால் ஒரு செப்பிய கருத்துக்கு ஒப்பாகவே இந்நாட்டுக்கு கொற்றவனாகவே சென்று என்னடா இவ்வளவு கால தாமதம்? எங்க வரும்போதே எங்க வீட்டுல பெரிய போராட்டமா போச்சுங்க. என்னடா வரும்போதே போராடுறது? எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும், கடிச்சுக்கணும், இதே ரோதனை தான். ஏய், சண்டை என்றால் அடிச்சுக்குவாங்க, இல்ல குடிச்சுவாங்க, பிடிச்சினா அடிச்சுக்குவாங்க. ஆமா, அது என்னடா கடிச்சுக்கிறேன்? வலுவர்களும் அடிக்கிறாங்க, வலுலாம் புடிச்சு கடிக்கிறாங்க. அது எப்படி? எங்க அண்ணன், என் பொண்டாட்டி, எங்க அண்ணன் மட்டும் கொலைக்கு தண்ணி போயிருக்கிறாங்க. தண்ணிக்கு போன இடத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சுட்டான். என்னாச்சு? உடனே 2 பேரும் கோவம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. சும்மா இருந்தாங்க, சும்மா இல்ல. என்ன செய்தாங்க? என் பொண்டாட்டி சாமான எடுத்துக்கலாம், அவனுக்கு தனி கொடுத்து போட்டான். சாமான எடுத்து அது என்னடா சாமான்? கல்யாணத்துக்கு எடுத்து சீர் வரிசை அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு எடுத்து தனி போய் சேர்ந்துட்டான். அண்டா குண்டா அது என்னடா லொட்டு லொசுக்கு? அண்டா குண்டா எடுத்து வெளியே எடுத்து வச்சா லொட்டு, வெளியே உள்ள கொண்டு வச்சா லொசுக்கு. அவன் அப்படி போன உடனே ஏன் பொண்டாட்டி சும்மா இல்ல, உள்ள வந்தோடனே போய் சேர்த்துட்டாலே நம்ம யாரும் சொல்லிட்டு இவன் சாமான எடுத்து நீ எண்ணெய் தண்ணி கொடுத்துட்டு போட்டான். அதான்டாடே, ஒரு குடும்பத்துல நாங்க அண்ணன் தம்பிகளா 5 அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. ஆனா அண்ணன் தம்பியில ஒரு தாய் தம்பி பிள்ளைங்கள நல்லா தான் இருப்பாங்க. வரக்கூடிய புனிதரால தான் பிரிஞ்சிடுவாங்க. அது யாராவது ஒரு மரும நல்ல இருப்பாங்க. பிறகு என்ன நடந்தது? என்னாச்சு? எவருக்கு தண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க, அவங்க தண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க. 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. சரி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என் முன்னாடி போட்டு சாப்பாடு போறீங்கன்னு கேட்டேன். கேட்ட உடனே அவன் சும்மா இல்ல, அறுகட்ட கம்பெனி ஆச்சு, இன்னும் புத்தி இருக்குதா, வயிற்றுக்கு மேல தோன்ற ஜென்மத்தை எடுத்துக்கிட்ட உலகத்துல எவனோ செத்து ஓடியாட்டா. என் மூஞ்சில முடிக்காத
என் பொண்டாட்டி என்ன கேக்குறாங்க. ஏய், உன் வீட்டு சண்டையே கைபவர் எங்க வருது? வா இந்த பக்கம். கேட்டா ஏண்டி கேக்குறது கேட்டேன். அன்னாட தீனி அலையுது. மறுபடியும் இங்க என்ன பாத்து கேக்குறாங்க. தீனி அலைகிறேன். இல்ல அலையுது. கொஞ்சம் கூட ஒரு விவசாயம் கிடையாதா? இங்கேயாவது சாப்பிட்டு நான் வரட்டு தனி கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்பா சம்பாதிச்ச சொத்துக்கு தகுந்த பகுதி விடாடா அப்படின்னா. அப்படியா? ஆமா. அது என்னடா எவ்வளவு சொத்து? வந்து ஒன்னா அதிகம் சேர்த்து வைக்கலங்க. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதான் சேர்த்து வச்சாரு. இவன்தான் இருக்கக்கூடிய சொத்து இருக்குது. பிறகு இது எப்படியே தனி ஒரு ஆள் இல்லையே, நானும் எங்க அண்ணன் 2 பேரும் இருக்கிறோமே. அந்த பங்குனி மாதிரி யோசனை பண்ணி பார்த்தா அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்தா பங்கிட முடியாது. ஆமா. அதனால நேரம் ஊர் தலைவர் அங்க போனேன். ஐயா எங்க அப்பா செத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. எங்க அண்ணன் நான் தனித்தனி கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டோம். எங்க அப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது, அது 2ஆ பங்கிட்டு கொடுத்துருன்னு கேட்டார். 2ஆ சொத்துன்னு கேட்டார். அதிகம் ஒண்ணு கிடையாது. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதான் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாரு. காலமெல்லாம் மாறி போச்சுப்பா. ஏன்னா ஒரு குடும்பத்துல முன்ன போறவங்க கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி போறதுல பிரச்சனை உண்டாக்கும். அதனால காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கிட்டணும். அதே மாதிரி 2ஆ பங்கிட்டு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டாரு. எப்படி பங்கிட்டாரு? அதாவது அப்பா சம்பார் சொத்துல அண்ணனுக்கு மேல் பாகம், தம்பிக்கு கீழ் பாகம் வாங்கடான்ட்டாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். ஆமா. ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா. சரியாகவே பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆமா. சரி, நல்ல முறையை வச்சு வாங்கினீங்களா? சொல்லிட்டு போயிட்டாருங்க. நாங்க அவன் வேலையை அவன் பார்த்தான், என் வேலையை நான் பார்த்தேன். அப்படியே மாச கணக்கு போய்கினே இருக்கு. சரி என்னடா தலைவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கா போய் பாலம் சொல்லி வீட்டுக்கா வந்தா வீட்டு வாட்சி பண்ணி காலை எடுத்து வச்சோன்னா பின்னாடி தோட்டத்தை பக்கம் சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? அப்படியே சல சத்தம் கேக்குது. போய் பார்த்தேன் எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உளிக்கு நிற்கிறான். பார்த்தேன் எனக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளவு திமிரு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போன கோழி எடுத்தாண்டா கீழே கிடந்த பழத்தை மட்டும் வாரி கோழில போட்டு வீட்டுக்கு போட்டேன். என்ன இது வேலை? உங்க அண்ணா கஷ்டப்பட்டு பிள்ளையா மாட்டு ஒழுக்க நீ வாரி ஏங்க தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? அண்ணனுக்கு மேல் பாகம், தம்பி கீழ் பாகம் சொன்னாரு. புளியா மரத்து மேல இருக்கிற வந்து அவனுக்கு சொந்தம், மருத்துவ கீழ் வந்தா மேல் பாகம் அவனுக்கு சொந்தம் இல்ல. மேல் பாகம் அவனுக்கு சொந்தம், மருத்துவ கீழ் வந்து அறிவாளி கீழ் பாகம் உனக்கு சொந்தம். பாத்து கிடக்குறேன். பிச்சைக்கா அந்த பசு மாடு ஒண்ணு இருந்தேன். அது மாதிரி கண்ணு போட்டு பால் கறக்குறான். என்னடா இது தகவல் தெரியலையேன்னு சொல்லிட்டா பாதுகாப்பு பொம்பளை சொல்லிட்டா. என்ன கம்யூனிட்டி பாரு ஒன்ன பால் கறந்து குடிக்கிறான். போய் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை பாருங்க. போய் பார்த்தா கண்ணு ஒரு பக்கம், பசு மாடு ஒரு பக்கம் இருந்துச்சு. நேரா போன கண்ணுட்டி அவுத்து விட்டா, கண்ணுட்டி முட்டுச்சு. அப்படியே பிடிச்சி கட்டிட்டு கேனை எடுத்தமா மொத்த பாலை கறத்துக்கு மூட்டு போயிட்டான். உங்க அண்ணன் அந்த மாட்டை மேய்த்து அதுக்கு தீவனம் வைத்து பால் கறந்து அவன் அனுபவிக்கிற நேரத்துல நீ கறந்து அனுபவிக்கிற என்ன? ஏங்க தலைவர் சொல்லுங்க மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை கொடுத்து? தலைவர் மேல் பாகம் ஒன்னனுக்குனாரு, கீழ் பாகம் எனக்கு சொன்னாரு. பத்து மாட்டுல மடியா தொங்குது. பால் கறந்தா எங்க போகுது? மூணாச்சு. ஒரு ஏக்கர் நிலத்தை அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டோம். 3 மாசம் ஆச்சு. கொத்து செடி ஆமான்னு ஒரு செடி காப்பிடிக்கா இருக்குது. பார்த்தா தம்பி பொல்லாதவன் 4 ஆளை கூப்பிட்டு மொத்த புடி எடுத்து பொண்டாட்டி சொல்லிட்டான். சுமார் பண்ண ராத்திரி 7 மணிக்கு பொண்டாட்டி 8 மணி செடி போடணும். மொத்த காய பறிச்சு கொண்டு போட்டேன். செடி அங்கே போட்டு வந்துட்டேன். ஒண்ணு கூட ஒண்ணு கூடல. அவன் விழுது தண்ணி பாய்ச்சி ஆமா அந்த பேருக்களை போட்டு களை வெட்டி பாடுபட்டு அவன் கொண்டு போற நேரத்துல நீ எல்லாத்தையும் தப்பா செய்யுங்க. அண்ணனுக்கு மேல இருக்கிற மண்ணு கிழக்கிருச்சு என்று கீழ்பாகனுக்கு தானே கீழ்பாகன் பேருக்களை உழுது. ஆமா செடி அவனுக்கு. ஆமா அடிபாடி அப்பா சம்பளத்தை அனுபவிக்க முடியாது சொல்லி தலைவர் போய் ஐயா என் தம்பி இது மாதிரி பண்ணிட்டான், தீர்ப்பா மாற்றி சொல்லுங்கன்ட்டாப்ல. அப்படியா? எப்படி சொன்ன தலைவர் பார்த்தா நான் சொன்ன மாதிரி உன் தம்பி செஞ்சுட்டா தீர்ப்பா மாத்திடுறேன். இனிமே உனக்கு கீழ்பாகம், உன் தம்பிக்கு மேல் பாகம் வாங்கடான்ட்டார். இப்ப என்ன செய்ய மகனே? என்ன பண்ண ஒரு 2ஆம் நாள் குட்டி ஒரு தலைவர் சொல்றேன் செய்யறேன். நீ மட்டும் 2ஆம் நாட்டான்னு மட்டும் சொன்னாரு. என்ன பண்ணா என்னடா கெட்டுன்னு வந்து கிடக்குறமே அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்றது கண்ணாடி பூச்சிருக்கு தேவலா. என்ன செய்யும்? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான். உனக்கு அந்த மாதிரி 3 மாசம் ஆச்சு. அப்படியே கதிர அப்படி செண்டு பாத்திரம் மொட்டாட்டிட்டு போன 6 ரூபா கூட எடுத்து போனேன். கதிர எடுத்து கோட்ல போட்டு தட்டாடுத்து மாட்டுக்கு போட்டு கதிரெல்லாம் போயிட்டானா அவங்க அண்ணன் தட்டை எடுத்து மாட்டு வரக்கூடாதுன்ட்டார். அதோட உங்களுக்கு பாக்கத்து ஒரு தோட்டமா வந்தேன். அப்படியா? ஆமா. சரி, இன்னொருவன் இங்கே கதை எனக்கு என்ன கழுது என்ன கூட்டியா நான் பதில் சொல்ல அவனை பத்தி எனக்கு அவசியமா இல்ல. போட்டா இல்ல